தொடர் கொலைகள், ஜாதிய மோதல்கள் தொடர்பாக இபிஎஸ் விமர்சனம் செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க ராஜா. வணக்கம். திமுக ஆட்சியின் 4 ஆண்டுகள் இன்றோடு நிறைவடையக்கூடிய சூழ்நிலையில் அதை திமுகவினர் தற்போது கொண்டாடி வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். ட்விட்டர் வாயிலாக அந்த செய்தியை அவர் தற்போது வெளியிட்டுள்ளார். அதில் தொடர் கொலைகள், ஜாதிய மோதல்கள் தான் 4 ஆண்டு ஸ்டாலின் மாடல் ஆட்சிக்கு உதாரணம், சட்டம் ஒழுங்கு சாட்சி என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அதாவது திமுக ஆட்சியில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் அந்த சில செய்திகளை அவர் பட்டியலிட்டுள்ளார். அதில் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே பாஜக பெண் நிர்வாகி சரண்யா மர்ம நபர்களால் தலை துண்டிக்கப்பட்டு கொடூரமான கொலை என்று அதை குறிப்பிட்டுள்ளார். அதே போல் திருப்பத்தூர் கூத்தாண்டகுப்பம் அருகே கிணற்றில் என்னங்க இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். ஏன் வேலை கிடைச்சிட்டா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா. Be the boss. கால்கள் கட்டப்பட்ட நிலையில் மூதாட்டி சடலம் கண்டுபிடிப்பு. அதே போல் வண்டலூர் தனியார் கல்லூரி வளாகத்தில் ஆம்புலன்ஸ் டிரைவர் வெட்டி கொலை. கரூர் மாவட்டம் குளித்தலை கோயில் திருவிழாவில் மதுபோதை ஆட்டத்தை தட்டிக்கிட்ட 12ஆம் வகுப்பு மாணவன் கத்தியால் குத்தி கொலை. புதுக்கோட்டை மாவட்டத்தில் 2 தரப்பினருக்கு இடையே நடைபெற்ற மோதல், 5 பேருக்கு அறுவாள் வெட்டு என இந்த செய்திகள் எல்லாம் பட்டியலிட்டு இது போன்று 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் நடந்ததுதான். இதுதான் 4 ஆண்டு திராவிட மாடல் ஆட்சிக்கு சாட்சி என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் நாளையோடு திரு மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் ஆகின்றன. இந்த ஆட்சியில் சராசரி நாள் எப்படி இருப்பதற்கு என்பதற்கு தான் ஒரு நாளின் செய்திகளே சாட்சி என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு நாளும் தமிழகத்தில் கொலைகளும், கலவரங்களும், சமூக அவலங்களும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அதோடு தான் மக்கள் வாழ்கிறார்கள் என்றும் எதை பற்றியும் துளியும் அக்கறை இல்லாதவராய் 4 ஆண்டு கழிந்து விட்டது என ஒரு வீடியோ ஷூட் எடுத்து திரு ஸ்டாலின் வருகிறார் பாருங்களேன் என்று அவர் வெளியிட்டுள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி சாடியுள்ளார். அதே போல் தமது ஆட்சியில் பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் நடக்கவில்லை என்று சட்டப்பேரவையில் சொன்ன முதலமைச்சர் தற்போது நடந்து கொண்டிருக்கிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை கருதவே இல்லை என்று தோன்றுகிறது என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இறுதியாக தமிழ்நாட்டு மக்களே, இனியும் இந்த ஸ்டாலின் மாடல் அரசை நம்பி எந்த பயனும் இல்லை. இன்னும் ஓராண்டு உங்களை நீங்களே தற்காத்துக் கொள்ளுங்கள் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். அதாவது 2024 சொல்ல போகிற மக்களுடைய தீர்ப்பு என்பது மீண்டும் அதிமுக ஆட்சி அமையும், தமிழ்நாடு உங்களுக்கு முற்றிலும் பாதுகாப்பான அமைதியான பூங்காக மீண்டும் திகழும் என்ற வாக்குறுதியை தாம் மக்களுக்கு அளிப்பதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜா.